ஒரு சாட்சியை கேட்டு ரொம்ப ஆடி போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுவிசேஷகர் டேனியல் கோலண்டா. கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷர். நீங்கள் அற்புத அதிசய ஊழியக்காரங்க எப்படி செஞ்சு பார்த்துருப்பீங்க? சர்ச்சில் வந்து நின்று ஜோம் பண்ணியோ பிரசங்கம் பண்ணியோ தீர்க்க தரிசனம் சொல்லியோ அற்புதம் கூட்டத்தில் நடக்கும். அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், கண்டிருக்கோம். அப்படிதானே? ஒரு ஊழியக்காரர் வரணும், ஸ்டேஜில் நிற்கணும், ஜோம் பண்ணணும், இல்லை தீர்க்க தரிசனம் சொல்லணும், இல்லாட்டி நடக்கிற சம்பவத்தை சொல்லணும். ஆனா இந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும். அந்த மனுஷன் எழும்பி நின்றாலே போதும், ஒரு வார்த்தை சொல்லாண்டா கூட்டத்தில் அற்புதம் நடக்கும். அப்படி நடந்துருக்கு. அந்த மனுஷன் வந்து நின்று கர்த்தர் அந்த எழும்பி நின்ற மாத்திரத்துல கூட்டத்தில் உள்ள பிசாசு ஓடி நோய் சுகமாகி பலத்த அற்புதம் நடந்திருக்கு. அப்ப டேனியல் கோலண்டாட்ட கர்த்தர் சொன்னது தெரியுமா? நீ எனக்கு வேணும்னு அவசியம் இல்லை, நீ இல்லாமலே என்னால செய்ய முடியும். அப்படிப்பட்ட தேவனாக்க நீ ஆராதிக்கிற தேவன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வரணும், நீ பாடணும், நீ பிரயாசப்படணும், நீ அப்படி இப்படி செஞ்சாதான் நான் கிரியை. அப்படி அல்ல. உன்னை பார்த்து கிரியை செய்கிற தேவன் நான் அல்ல, அவரே செய்ய வல்லமையுள்ளவர். ஆனாலும் நம்மளை கர்த்தர் தேடுகிறார் என்றால் அதுல எவ்வளவு பெரிய நோக்கம் இருக்க மறந்துடக்கூடாது. டேனியல் கோலண்டா கர்த்தர் அப்படி பயன்படுத்தினார். அந்த மனுஷன் சொன்ன ஒரு சாட்சி தான் என்ன ரொம்ப அசைச்சது. நல்ல கவனிங்க. நீங்க கர்த்தருக்காக எப்படி நிக்கணும்னு இதுல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது டேனியல் கோலண்டாவோட ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னா ரெயின்ஹார்ட் போங்கே. 5 கோடி மக்களுக்கு ஏசப்பாவை குறித்து சொல்லி ரட்சிப்பு நடத்தின ஆளு. எத்தனை? உலகத்தில் இதற்கு யாரும் செஞ்சதில்லை. 5 கோடி மக்களுக்கு, இயேசுவை தெரியாத மக்களுக்கு ஏசப்பாவை சொல்லி 5 கோடி பேர் ரட்சிப்பு நடத்தினாள். நம்ம 5 பேரை ரட்சிப்பு நடத்தல எவ்வளவு பாடுபடுறோம். அந்த மனுஷன் 5 கோடி நபர் ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கணும். அந்த மனுஷனை கர்த்தர் எப்படி பயன்படுத்தி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியம். அவருடைய அடுத்த இப்ப ரெயின்ஹார்ட் போங்கே எல்லாருக்கும் அவர் ஆண்டவர்களை மறிச்சிட்டார். அடுத்த ஒரு நபர் ஆண்டவர் ஏற்படுத்தினதான் ரெயின்ஹார்ட் போங்கே, டேனியல் கோலண்டா. இந்த டேனியல் கோலண்டா போன வாரம் அவர் சாட்சின சார்லி கர்க் இப்ப இறந்தாங்க பாருங்க, சுடப்பட்டு மறித்த கர்த்தருடைய தாசன். அப்போ என்னன்னா அந்த சாட்சியை வச்சுட்டு அவர் இன்னொரு சாட்சி சொல்றாரு. என்னன்னா இவங்க அதாவது டேனியல் கோலண்டா, ரெயின்ஹார்ட் போங்கே இவங்க இருந்த நாட்கள்ல ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம் பயங்கரம் நடத்துவாங்க. 5 லட்சம் 10 லட்சம் பேர் 17 லட்சம் பேர் ஒரே பெரிய கிரவுண்ட்ல கூடி சுவிசேஷ கூட்டம் நடத்தின அவ்வளவு பெரிய 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 கூட்டங்கள் நடத்தினவர்கள். இவங்க கூட்டம் நடத்துவாங்க. இவங்க தான் மியூசிக் செட் கொண்டு போவாங்க, ஸ்பீக்கர் கொண்டு போவாங்க. நல்ல கவனிங்க. இவங்க டீம்ல உள்ள ஒரு மெம்பர்ஸ், அதாவது ரெயின்ஹார்ட் போங்கே கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன் அப்படின்னு உள்ள ஸ்தாபனத்துல ஒரு பெரிய டீம். அதுல ஒரு மியூசிக் டீமும் இருந்துச்சு, ஸ்பீக்கர் எல்லாம் கொண்டு போற, டிவைசஸ் கொண்டு போற ஒரு பெரிய, எங்க போனாலும் இவங்க தான் பெரிய வண்டியில கொண்டு போவாங்க. ஃபிளைட்ல அதுக்குன்னே தனி ஃபிளைட், அதாவது ஸ்பீக்கரு பாக்ஸ் எல்லாம் அதுக்குள்ள வண்டி. ஒரு ஃபிளைட்ல அது வரும், இன்னொரு ஃபிளைட்ல இவங்க போவாங்க. பல தேசங்கள்ல இப்படிதான் நடக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும் 2 ஃபிளைட்ல தான் போவாங்க. ஒரு ஃபிளைட் ஃபுல்லாவே ஆடியோ சிஸ்டம், ஒரு ஃபிளைட் ஃபுல்லாவே ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த டிவைஸ் இறக்கி வண்டியில கார்ல என்ன பண்ணி கொண்டிருக்காங்கன்னா, ஒரு டீம், ஒரு சகோதரனும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் கார் எடுத்துட்டு அந்த மீட்டிங் நடத்துற இடத்துக்கு இந்த டிவைசஸ் எல்லாம் வச்சு கொண்டு போறாங்க. கொண்டு போய் கொண்டிருக்கிற வழியில என்ன ஆச்சுன்னா, எதிர்த்தாப்புல வந்து பெரிய ஒரு கேஸ் ட்ராங்கர் லாரி இவங்க வந்து அந்த டிவைஸ் கொண்டு வந்த வண்டியோட நேருக்கு நேர் மோதி தீ பிடிச்சு பயங்கரமா எரிஞ்சிச்சான். அந்த தீயில இந்த 2 சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தீயில எரிஞ்சு கரிஞ்சிட்டாங்க. இந்த செய்தி வந்த உடனே ஓடி போய் பார்த்தாங்களாம். அப்ப அந்த நபர் வண்டி ஓட்டிட்டு போனாரு பாருங்க, அந்த உதவி ஆளர், அவருடைய பையன் பின்னால, அவருக்கு பின்னால வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான். இவன் ஓடி வந்து பார்த்தா இவங்க அப்பா தீயில எரிகிறத இவன் கண்ணால பார்த்துட்டான். சொந்த அப்பா தீயில எரிகிறத இந்த பிள்ளை என்ன பண்றான்? கண்ணால பார்க்கறான். கடைசியில் எல்லாம் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து ஃபயர் எல்லாம் ஆஃப் பண்ணி கடைசியில் எலும்பும் கொஞ்சம் கறி தான் கிடச்சிச்சான். சரீரத்தில் உள்ள கொஞ்சம் கறிகள் தான், எலும்பு தீ எரிஞ்சு அணைஞ்சு, கேஸ் டேங்கர் லாரி வெடிச்சு எரிஞ்சு அப்படி குளுந்து விட்டு தீ பந்தமா எரிஞ்சிட்டு இருந்தது. அதை அணைச்சு அதோட எலும்பும் அந்த சரீரத்தின் சில பாகங்கள் மட்டும்தான். அதை அப்படியே பேக்கில் கவர் பண்ணாங்களா. அந்த பேக்கில் கவர் பண்ணி தூக்கி சுமந்தது யார் தெரியுமா? ரெயின்ஹார்ட் போங்கே. அந்த ஊழியத்தை நடத்த அந்த ஊழியக்காரர் அவர் அதை தூக்கி எடுத்து அவருடைய சொந்த ஊருக்கு ஃப்ளைட்ல கொண்டு போய் அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு அதை கொடுத்தாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரர் கூட ஊழியத்துக்கு போனதுனால இப்படி ஆச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? நல்லா கவனிக்கணும். என்ன செஞ்சாங்கன்னா, இவர் கண்ணீரோட மிகுந்த பாரத்தோட ஊழிய பாதையில இப்படி ஆயிட்டே அப்படி இந்த தலைமை ஊழியக்காரர் அவருடைய உதவி ஆட்கள் இறந்ததை பையில அந்த எலும்பையும் அந்த சரீரத்தையும்
கொண்டு போய் மக்களுக்கு அவருடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டு அடக்க ஆராதனை ரெயின்ஹார்ட் போங்கேயே நடத்தினார். அவ்வளவு வல்லமை உள்ள ஊழியக்காரர் ரெயின்ஹார்ட் போங்கே அந்த அடக்க ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். நார்மலா ஃபியூனரல் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. ரெயின்ஹார்ட் போங்கே நடத்தி கொண்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சத்தமா ரெயின்ஹார்ட் போங்கே காதுல பக்கத்துல சொன்னாராம், ஒரு பெரிய கேப் இருக்கு, இந்த கேப் ஃபில் ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப என்ன பண்ணாருன்னா, மேல ஸ்டேஜ்ல நடத்திட்டு இருந்த ரெயின்ஹார்ட் போங்கே கீழே இறங்கி வந்தாராம். கீழே இறங்கி வந்து சொன்னாராம், இந்த ஊழியத்துல 2 பேர் இறந்துட ஃபியூனரல் சர்வீஸ்ல இந்த ஊழியத்துல 2 பேர் தீல எரிஞ்சு மறிச்சிட்டாங்க. அந்த இடம் காலியா இருக்கு. இந்த கேப் ஃபில்லாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். யார் இந்த 2 பேர் இடத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னு ஃபியூனரல் சர்வீஸ்ல கேட்டாங்களாம். அப்ப முதல் கை வைத்துட்டு வந்தது யார் தெரியுமா? அந்த இறந்து போன சகோதரனுடைய பையன். அப்பா தீல எரிஞ்சதை பார்த்தான் பாருங்க. அவன் பையன் இந்த ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யாருங்க ஒப்பு கொடுக்க முடியும்? யார் ஒப்பு கொடுக்க முடியும்? கிறிஸ்துவுக்காய் மரிப்பதற்கு யார் ஒப்பு கொடுக்க முடியும்? அப்பா எந்த ஊழியத்துக்கு போய் இறந்தாரோ அதே இடத்துக்கு என்னை தருகிறேன். எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க, எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு. நீங்க நிக்க முடியுமா? உங்க குடும்பத்துல ஒரு இழப்பு, அந்த இடத்தை நிரப்பக்கு கர்த்தருடைய சமூகத்துல யுத்தத்துக்கு களத்துல நிற்க யாருக்கு நிற்க முடியும்? அந்த வாலிப வயசுல நான் எங்க அப்பா கடத்துல வந்து நிற்கிறேன், அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். காரணம் அவனுடைய அப்பாவல்ல, அவன் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அவன் நன்றாய் அறிந்திருந்தான். இன்னைக்கு பாடு வேதனை வந்து கிறிஸ்துவிட்டு பின்வாங்கி போகிற 1000 பேரை பார்க்கலாம். கர்த்தருக்காய் நிற்கிறார், ஒருவனை தேடுகிறார், அவன் தான் யோசேப்பு. வேற எந்த ஆளுக்கு அந்த கஷ்டம் வந்திருந்தாலும் அவன் நின்றிருக்கவே மாட்டான். யோசேப்பால தான் நிக்க முடியும், யோசேப்பால தான் பரிசுத்தமா நிக்க முடியும். எந்த பாடு வந்தாலும் யோசேப்பு தான் நிக்க முடியும் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தனாலே அந்த கோத்திரத்துல வேற யாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, யோசேப்பை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பாடுகளுக்குள்ள வேதனைக்குள்ள நடத்துகிறார் என்றால் கர்த்தர் அனுமதிக்கிற பாடுகள் எதற்காக வென்றால் இரட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான். உங்கள் சந்ததிகள் அதை சுதந்தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராகியமா நிற்க வேண்டிய கடைசி காலம் இது. ஏதோ உலக நன்மைகளுக்காக கர்த்தரை தேடுவதா இருக்கவே கூடாது. ராஜ்யத்துக்காக நிற்கிறவனா இருக்க வேண்டும். 4 பேரா இருந்தாலும் சரி, 40 பேரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்காய், பரிசுத்தத்துக்காய், சத்தியத்துக்காய் நிற்கலா இருக்க வேண்டும்.